வணக்கம், நான் மாரிமுத்து. இன்றைய காலகட்டத்தில் லேப்டாப் யூஸ் பண்ணாதவங்க மிக குறைவு தான். அதிலும் மொபைல்லேருந்து லேப்டாப்லேருந்து மொபைல், இப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் டேட்டா கேபிள் மூலயமா நீங்கள் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில இடைஞ்சல்கள் ஏற்படலாம். அது என்னென்ன அப்படின்னா, நம்ம நிறைய முறை டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறதுனால அது தேஞ்சு போய் சில நேரங்களில் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் லேப்டாப்பில் விசிபிள் ஆகாது. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷனே விட்டு காமிக்கும். பாதி ஃபைல் போயிருக்கும், திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சமீபத்தில் எனக்குமே இந்த பிரச்சனை வந்து நிறைய தேடி இந்த ஒரு விஷயம் எனக்கு மாட்டுச்சு. அதை தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சரி, கண்டென்ட்குள்ள போயிடலாம். மொபைல்ல இருந்து லேப்டாப்புக்கு டேட்டா கேபிள் இல்லாம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வைஃபை எஃப்டிபி சர்வர் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கங்க. வழக்கமா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, சேம் ப்ராசஸ் தான். டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நெட் வேணுமான்னு கேட்டா, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது நெட் வேணா, நீங்க இன்டர்நெட் ஆஃப் பண்ணி கூட வச்சிருக்கலாம். ஆனா ஹாட்ஸ்பாட் மட்டும் லேப்டாப் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். உங்க மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் அடிங்க, ஆட் எ நெட்வொர்க் லொகேஷன் இதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதை கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, அது இந்த இடத்த மினிமைஸ் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் ஏ கஸ்டம் நெட்வொர்க் லொகேஷன் ஆல்ரெடி கிளிக்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆர் நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல நம்ம நெட்வொர்க் அட்ரஸ் தான் கொடுக்க போகிறோம், அதாவது எஃப்டிபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். எஃப்டிபி அட்ரஸ் எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம் மொபைலில், அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் யூஆர்எல் எஃப்டிபி அட்ரஸ் வந்திருக்கு பாருங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணணும். ஏற்கனவே நான் நிறைய முறை கனெக்ட் பண்ணனால நிறைய அட்ரஸ் காமிக்குது. நீங்கள் ஒரு முறையும் கனெக்ட் பண்ணும்போதும் ஒரு எஃப்டிபி அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடம் மட்டும் தான் மாறும். ஸோ அந்த 3 நம்பரோ இல்லை 2 நம்பரோ நீங்கள் மாற்றினா போதுமானது. மாற்றிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் மொபைலில் ஐபி அட்ரஸ் அப்படின்னு வந்து இந்த ஆப்லேயே காட்டுது பாருங்கள். அது இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ். இப்போது என்னோட மொபைலில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே லேப்டாப்பில் காட்டுது. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ஃபைல் வேணுமோ அதை காப்பி கொடுத்துட்டு லேப்டாப்பில் எந்த லொக்கேஷனில் நான் காப்பி பண்ணணுமோ அதில் போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, அவ்வளோதான். ஸோ இது சிம்பிள் மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.